தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 16/3/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள். சங்கீதம் 112:5 இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர், அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர் என்கின்றது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நாம் இப்பொழுது கிருபையின் நாட்களை அனுசரித்துக் கொண்டிருக்கின்றோம். நம் பாவங்களுக்கு பரிகாரம் செய்து கொண்டு இனி பாவம் செய்ய மாட்டோம் என்று நாம் செய்த பாவங்களுக்காக இறைவனிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு மன்றாடி கொண்டு இருக்கின்றோம். அப்படித்தானே? கர்த்தர் இன்று நம்மை பார்த்துக் கொள்கின்றார். நம்மிடம் பொருள் இருக்கும் பொழுது ஒருவர் வந்து கடன் கேட்டால் நாம் அவர்களிடம் இல்லை என்று கூறினால் அதுவும் பாவமாம். அவர்களுக்கு இறங்கி நாம் கடன் கொடுத்து உதவும் பொழுது கர்த்தர் நம்மை பாக்கியவான் பாக்கியவதி என்று கூறுவது மட்டுமல்லாமல் நமது அனைத்து காரியங்களிலும் நமக்கு வெற்றி தந்து நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குரைக்கின்றார். நாம் இவ்வளவு நாளும் பாவம் என்பதில் கடன் கொடுப்பதை நாம் வைத்துக்கொண்டு பிறர் கேட்கும் பொழுது அவர்கள் திருப்பி தர மாட்டார்கள் என்று நாம் நினைத்தால் அவர்களிடம் இல்லை என்று கூறிவிடுவோம். அப்படித்தானே? இதை நாம் பாவம் என்று நினைப்பது கிடையாது. ஆனால் கர்த்தர் கூறுகின்றார், இதுவும் ஒரு பாவம்தான். நம்மிடம் பொருள் இருக்கும் பொழுது அவர்கள் இல்லாமையினால் தான் நம்மிடம் கேட்கின்றார்கள். அப்பொழுது நாம் இறங்கி கடன் கொடுக்க வேண்டுமாம். அப்படி கொடுத்தால் கர்த்தர் நம்மை மாத்திரமல்ல நம் சந்ததிகளையே ஆசீர்வதித்து பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே இன்றிலிருந்து இறங்கி கடன் கொடுப்போம். கர்த்தர் நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஜெபம். என் அன்பு தகப்பனை, இந்த கிருபையின் வார்த்தைகளில் நாங்கள் பிறருக்கு இறங்கி கடன் கொடுக்க வேண்டும், அப்பொழுது எங்களை பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக உயர்த்துவேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் ஏதேனும் வைத்துக் கொண்டு பிறர் கேட்கும்போது இல்லை என்று கூறியிருந்தால் அதற்காக மன்னிப்பு கேட்கின்றோம். இன்றிலிருந்து அப்படி உதவி என்று கேட்பவர்களுக்கு கொடுத்து உதவுவோம் என்று என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் உறுதியளிக்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கின்றோம். கடன் கொடுக்கும் அளவிற்கு ஆசீர்வதித்து உயர்த்துங்க. அதன் மூலம் எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக மாற்றுங்க. மீட்பது இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.